Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்ஸ் 100. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் 1 மார்க்ஸ். ஆல் த சப்ஜெக்ட்ஸ், எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேம் நான் லெசன் பை லெசன், ஏன்னா நமக்கு வந்து இப்போ லெசனாக நீங்கள் முடிக்கும் போது இல்லை சாப்டர் வைஸ் முடிக்கும் போது லாஸ்ட் மொமெண்ட்டில் எனக்கு 2 சாப்டர் நான் பார்க்கவே டைம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன்னா எனக்கு 14 மார்க்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கிராஃப் இருக்கா சிலபஸில், கிராஃபை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து அதை பேஸ் பண்ணின எக்ஸசைஸ் 1 or 2 எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும், அது ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் 2 எக்ஸசைஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், ஐ ஆம் தரோ இன் தட் போத் த எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் தரோவாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிராஃபாக இருக்கட்டும், ஜாமெட்ரியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நியர்லி ஒரு 20 சம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 சம்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட 16 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 14 + 16 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க. 1 மார்க்கு கிராஃபு ஜாமெட்ரியை பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் தரோவாயிடுங்க. அதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 80% ஆஃப் மார்க்ஸ் கவர் பண்ணிடலாம் எப்படி இருந்தாலும். அதுக்கடுத்து இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது தாராளமாக சென்டம் வாங்கலாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மினிமம் நீங்கள் வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், 5 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 10 கொஷின் பேப்பர், என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா 10 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக 100 எடுத்துக்கலாம். சரிங்களா? சென்டம் உங்களுக்கு குவார்ட்டர்லியில் கன்ஃபார்ம். நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ பார்க்கலாம். 100 மார்க்ஸில் நமக்கு 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 1 மார்க்ஸில் நம்ம ஈஸியாக வந்து ஒரு கொஷினுக்குமான ஜஸ்ட்டு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் உங்களோட ஆன்சரை ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 14 மார்க்ஸ் எப்போவுமே 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 14 out of 14 எடுக்கிற மாதிரி. ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 of the following questions. 28th question வந்து கம்பல்சரி கொஷின். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ 15th பார்த்தீங்கன்னா B cross A இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 17. ஸோ ஈச் அண்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்டடி பிளானில் வந்து நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம் சப்ஜெக்ட்ஸு. எக்ஸாம்பிள் சம் ஒரு நாள், எக்ஸசைஸ் ஒரு நாள்ன்ற மாதிரி நம்ம தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட மேக்ஸ் வந்து சென்டம் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. பட் வித்தவுட் யுவர் ஹார்ட் ஒர்க் நம்மளால் முடியாது. நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஸோ நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஒரு நாள் எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், வீக்கெண்ட் ஆகுதா, அந்த மேக்ஸ்க்கான சாப்டர் வைஸான கிளாஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்களாக எழுதி பாருங்கள், கொஷின்ஸை கேதர் பண்ணி அப்பப்போ நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். பிகாஸ் வி ஆர் இன் த 10th ஸ்டாண்டர்ட். நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த ஹாஃப் இயர்லி வரும், பப்ளிக் வந்துடும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். உங்களை வந்து கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நான் இத்தனை சாப்டர் முடிச்சிட்டேன், நான் இத்தனை எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன், என்னால் இவ்வளோ முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துட்டே உங்களுக்குள்ளே வந்து தட்டி கொடுத்துட்டே இருங்க. ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 of the following questions. அதை 42nd வந்து கம்பல்சரி ஒன். ஈச் ஒன் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க் கொஷின்ஸா? 5 மார்க் கொஷின்ஸும் நம்ம எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர் ரொம்ப ரிப்பீட்டட். அல்ஜிப்ராலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் எந்த சாப்டர், எக்ஸசைஸ் எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், இந்த சம்மெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் தயவு செய்து, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அது எல்லாமே 100% நீங்கள் வந்து தரோவாக இருக்கீங்க. கிராஃப் தரோவாக இருக்கீங்க, 1 மார்க் தரோவாக இருக்கீங்க, ஜாமெட்ரி தரோவாக இருக்கீங்க. நான் வந்து 10 கொஷின் பேப்பர் வந்து மாடல் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சென்டம்.
சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். இதில் எதுவும் நான் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா சாரி. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். 100% அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பண்ணுறீங்களா? ஒரு 20 மார்க்ஸ் 100 மார்க்ஸ்க்கு 20 மார்க்ஸ் கவர் பண்ணுறீங்க. அடுத்து கிராஃப் ஜாமெட்ரிலாம் வந்து கவர் பண்ணுறீங்களா? ஒரு 20% கவர் பண்ணுறீங்க. இப்போ 40% ரிமைனிங் இருக்கக்கூடிய 60%ல் வந்து 30% வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோ பண்ணிட்டீங்களா? 30 to 40% நம்ம கொடுக்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு. அடுத்து ஃபைனலாக நீங்கள் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாடல் கொஷின் பேப்பருக்கு 30% or 20 to 30% வந்து நமக்கு மார்க்ஸ் அலாட்மெண்ட் நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்ம 100% வந்து சென்டமுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் 1 இயர் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம பப்ளிக் எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், இல்லை ஸ்கூல் டாப்பர் எடுக்கணும், அந்த மாதிரி எய்ம் பண்ணுறவங்களாம் நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம்லேயே அழகாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா? Roman number 4, answer the following questions. Each question carries 8 marks. So 8 mark question, 2 into 8 16 mark. So 43 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸில் இருந்து கேட்டிருக்காங்களா. அடுத்தது 44ல் கிராஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ நான் இது தான் சொன்னேன், கிராஃப் ஜாமெட்ரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சிலபஸில் இருந்தால் நீங்கள் அதில் தரோவாக இருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு கொஷின்ஸாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதே வந்து சாப்டர் வைஸ்னால் இன்னும் 3 சாப்டர் இருக்குது, இன்னும் 4 சாப்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு பயம் வந்துடும். ஓகே இவ்வளோக்கு கவர் பண்ணிட்டோம், ரிமைனிங் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து தட்டி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸு எந்த பார்ட் டிஃபிகல்ட் பார்ட் அந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்கள் வர விடாதீங்க. எப்போவுமே எந்துவாக வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட்டும் அவசியம் உங்கள் லைஃப்பில். ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிங்களா, அடுத்து வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. சரிங்களா? கண்டினியூஸாக இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து நமக்கு எக்ஸாம் 15th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், என்டர்டெயினும் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.